குட் மார்னிங். Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மை ஃபேவரட். என் அம்மா சமையல்ல எனக்கு பிடிச்சது அடை வித் கார சட்னி. அடடா! நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு அதே டேஸ்ட்டு. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதுதான் அடை. அது இருந்தால் தான் அது டேஸ்ட்டு. எத்தனை வகையான பருப்புகள், எத்தனை 5 வகை பருப்பு இல்லையா? 5 வகை பருப்பு, ரைஸு, அரிசி, வேற என்ன, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு செய்கிற அடை. நிறைய பேர் அன்பு காட்டுறீங்க. ப்ளீஸ் சென்ட் மெசேஜஸ் டு சே நான் எப்படி பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு பெருமைக்காகலாம் இல்லை. நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அது யாரோ ஒருத்தர் போய் சேருது. 2-3 பேர் என்னை ரொம்ப உருக்கமாக மெசேஜ் போடுறீங்க. அது என்னை என்னோட பிள்ளைங்களோ, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் எனக்கு எப்படி இருக்குமோ, யாரோ ஒருத்தர் என்னை ஒரு அப்பான்னு கூப்பிட்றீங்க, அண்ணான்னு கூப்பிட்றீங்க. நான் தங்கச்சிங்களோட பிறக்கல, நிறைய தங்கச்சிங்களை கிடைக்குது. நான் சுயநலமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதால தான் நான் மற்றவங்கள எங்கள் குழந்தைங்களாம் நினைக்க முடியுது. எங்கள் அம்மா சொன்ன டைலாக் அப்படியே நிறைய இதுவாகுது. என் அண்ணன் பசங்க, தம்பி பசங்க எல்லாருமே என் பிள்ளைங்களாம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கான், தன்வந்த். மை பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவன் தான். என்னமோ தெரியல, அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அது புகழ்ச்சிக்காகலாம் இல்லை, உண்மையாலுமே எனக்கு அவன் குழந்தைய எனக்கு பிடிக்கும். கசின் தான் அவங்க. எனக்கு அவள் தங்கச்சி தான், அவள் எனக்கு கசின்னு சொல்லுவாள். பிரச்சனை இல்லை, நான் அவளை தங்கச்சியாக நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே பயணங்களில் நிறைய மனிதர்களை நிறைய இழக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்க்குறோம். இப்போ நான் இந்த வேர்ச்சுவல் மீடியா மூலயமா நிறைய உறவுகளை சம்பாதிக்கிறேன். நீங்களாம் யாரும் கூட தெரியாது. ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் வச்சுருக்கீங்களே, அபேண்டனான ஒரு பாசத்தை காட்டுறீங்களே, இதுக்கு மேலே 1 கோடி இல்லை, எத்தனை கோடி சம்பாதிச்சேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் காட்டுற அன்புக்கு. சத்தியமாக சொல்ல, சாப்பாடை வச்சுட்டு போய் சொல்ல சில சமயத்தில் நான் அழுதுருவேன். எமோஷனல் ஃபெல்லோ, நான் அழுதுருவேன். எனக்கு டிவியில் படத்தில் எதனா எமோஷனல் சீன் வந்தால் சில்லி ஆஃப் பண்ணிடுவேன். நான் அழுதுற போகிறேன்னு தனியாக உட்காந்து அழுவேன். அவர் பக்கத்து ரூமில், அவர் ரூமில் இருக்கும்போது நான் இங்கே உட்காந்து அப்போ தான் பார்ப்பேன். சில சமயம் சவுண்டு வருது அப்படின்னு கேட்பான். எனிவே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, லவபிளாக இருங்க, யாரையுமே சகிச்சுக்குங்க. எதையுமே கொண்டு போக முடியாது அன்பை தவிர. காட் பிளஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ கண்ணம்மா. காட் பிளஸ்.